இங்க ஒரு கட்சியை அழிக்கணும், ஒரு சித்தாந்தத்தை அழிக்கணும்லாம் நீங்க வந்து நினைக்காதீங்க. இன்னைக்கு சீமான் வந்து ரத்தத்த ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா கட்சிய கொண்டு வந்தார். நீங்க ஒரு நடிகன கொண்டு வந்து மொத்தமா காலி பண்ணிட்டீங்க. இப்ப 4% மறுபடியும் அவரு வந்து 1ல இருந்து ஆரம்பிக்கணும். யாரால நடந்தது இது? ஒரு நடிகன கொண்டு வந்தது யாரு? எனக்கு நல்லா தெரியும். இது ஆரம்பத்திலிருந்து எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஜானோட ஆரம்பத்தில நான் இருந்திருக்கிறேன். ஒரு 1 மாசம். இது ஆபத்தானது. நம்ம ஐடியாலஜிக்கு சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்து போகாது தான் அங்கருந்து நான் வெளிய வந்தேன். இன்னைக்கு நட்பு இருக்கு அது வேற. ஆனா எனக்கு தெரியும் இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கிறாங்க. இப்ப தான் புலம்புறீங்க. நான் தான் முதல்ல சொன்னேன். இதுக்கு பின்னாடி ரூட் மாஃபியா இருக்குன்னு. இப்ப தான் எல்லாரும் பேசுறீங்க. அன்னைக்கு நான் சாதாரண ஆள் பேசினா யாரும் பேசவே இல்ல. நக்கீரன் ஒருத்தர் தான் துணிச்சலா வந்து பதிவு பண்ணாரு. யாரும் பண்ணல. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கு. இல்ல மக்கள் சொல்லாதீங்க. மக்கள் போட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்கல. திருப்பி சொல்றேன். மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கல. அங்க ஓட்டு போட்டது 1.5 கோடி நான் பிரிச்சிடுறேன் நான் ஒண்ணா சொல்லுங்க. ஒரு 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பான். மீதி இருக்கிற 1 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி இப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும். என்ன மாயாஜாலமா? 2 வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அரசியல்லாம் ரஜினிக்கு பண்ண தெரியாது. அதனால அவர் வரல. இந்த மாதிரி அரசியல்லாம் அவர் பண்ண தெரியாது. வேண்டான்னு ஒதுங்கிட்டாரு. ஆனா இவங்க எல்லாத்துக்கும் ரெடின்னாங்க. எப்படி சார் முடியும்? நீங்களே சொல்லுங்க. கரூர் சம்பவத்துல ஏதோ ஒரு காரணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மேல ஒரு சொல் இருக்க தானே செய்யுது. முற்றிலுமா நான் சொல்லவே இல்ல. ஏதோ ஒரு சொல் இருக்கு. ஏதோ ஒரு குறை இருக்கு. அதெல்லாம் தாண்டி எப்படி வெற்றி பெற முடியுது? முழுக்க இணையத்தையும் டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தி மூல செலவு பண்ணி இன்னைக்கும் அது பிரதிபலிச்சார் பதவி ஏற்றுக்கும் போது. குட்டீஸ் என்ன சொன்னாரு? குட்டி நண்பா நண்பீஸ் அதான் அவ்வளவுதான். முழுக்க மூல செலவு பண்ணி ஜெயிச்சுட்டு கதை விட்டு இருக்கீங்க. கேட்டா மக்கள் வாக்களிச்சாங்க. இப்போ நான் சொல்றேன், மக்கள் கிட்ட மகிழ்ச்சியே இல்ல. இயல்பா இருக்கிறாங்க. மக்கள் எப்படி இருக்காங்க தெரியுங்களா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு அதிர்ச்சியும் ஒரு ஆச்சரியம் கலந்த மாதிரி என்னங்க நடக்குது? என்ன இது? அப்படியா? இவர் முதலமைச்சரா? அப்படியா? இதே ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி இருக்கும்போது அப்படி இருக்காது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.